ஒரு சக்கரத்தை வீட்டில் உட்கார வச்சு தள்ளிட்டு போனால் எப்படி இருக்கும்? ஒரு மனுஷன் தள்ளிட்டு போனால் எப்படி இருக்கும்? நம்ம இந்த சினிமாவிலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி போகுது. அந்த முடி ஒவ்வொன்றும் அந்த மின்னல் வெட்டின ஒரு நீளமாக வரும், அந்த மாதிரி அந்த முடி இருந்தது. நான் நடுங்குறேன், உடம்பெல்லாம் நடுங்குது. ஒரு முறை டப்புன்னு ஒரு மின்னல் வந்து அடித்த மாதிரி அடித்து தூக்கி அந்த முள்ளு மேலே விழுந்துட்டேன். நான் வெட்டி போட்ட முள்ளில் நானே விழுந்துட்டேன். கிட்டத்தட்ட போய் அந்த இடத்துல இப்படி கால் வைக்கிறேன், கிட்டத்தட்ட எத்தனையோ பல வருஷமாக இருக்கிற ஒரு சர்ப்பம் அந்த பூமிக்குள்ளிருந்து எழுந்து, இங்கே பிஸ்னஸ் பண்ணுங்கள், கம்பெனி வைங்க, எதை வேணாலும் வைங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், சர்ச்சுன்னு கட்டினீங்கன்னா ஒரு கல் வைக்கிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம், உட்காரலாமா அப்படிங்கிற சிட்டிங் உட்காரலாமான்னு சொல்கிற நேரத்தில் மறுபடியும் ஒரு சத்தம் கேட்குது, நீ 50ன்னு சொல்லு. நான் சொல்றது ஒரு வேளை விளையாட்டா இருக்கலாம், எங்க வாழ்க்கையில நடந்தது. ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. அப்படியே கிடைச்சாலும் அதை பிரிச்சாலே உதிர்ந்து கீழே விழுந்துரும், அந்த பேப்பர்ல இத்துரும். 100 வருஷம் பா, மீதி 50% கோயில் இடத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அதை மட்டும் அழுத்துறா வாய்ப்பு இருக்கு என்கிறான். இங்க அழுத்துறோன்னு இங்க எல்லாம் பீஸ் போயிடுச்சு. ஆண்டவரே, அப்ப மறுபடியும் ஒரே சொல்ல, என்னடா பண்ண இல்லையான்னு மட்டும் சொல்ல. ஐயோ சார் அப்படின்னு கொஞ்ச நேரம் அவன் பேசல, எனக்கு கேட்க மாட்டேங்குது அவன் சொல்றது. எனக்கு யோ என்னையா சொல்லியா சேர்ன்னு நிப்பாட்டிட்டியா பாஸ்டர். சேனலை குறித்து சொல்லணும்னா, இது ஒரு ஊழியமாக நான் பார்க்குறேன். என்னென்னா, அநேக ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையை குறித்து, அவங்க தேவனோடு இருந்த நாட்களை குறித்து, அவங்க காத்திருந்ததை குறித்து, தேவன் எப்படி இடைப்பட்டார், எப்படி அவங்க ஊழியத்தை நடத்துகிறான்றது குறித்து எல்லாம் பிரசங்கத்துலேயும் சொல்ல முடியாதது, இந்த பிரசங்க நேரங்களில் சொல்ல முடியாத காரியங்கள் எல்லாம் இப்படி ஒரு பேட்டியாக எடுத்து நம்ம ஜனங்களுடைய பிரயோஜனத்துக்கு போடுறாங்க. அது எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஒரு புக்கே படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இன்டர்வியூ கேட்கும்போது ஒருத்தருடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னவா வெளிப்படுறார், எப்படி அதிசயமாக நடத்துகிறார், அப்படி பார்க்கும்போது அதை கேட்கும்போது நமக்கும் விசுவாசம், நமக்கு ஒரு பக்தி வைராக்கியம், நமக்கு ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேலே இன்னும் அதிகமாக பெருகுது இல்லைங்களா? அருமையான அண்ணனையும் இந்த எவ்வளோ சிரமப்பட்டு இதை செய்கிறாங்க. லாட் ஆஃப் ட்ராவல் நான் பார்க்குறேன். விடிய விடிய இன்டர்வியூ எடுத்து அடுத்த நாள் எடுத்து. ஸோ இந்த ராஜ்யத்தில் ஒரு பங்கு இது கண்டிப்பாக இந்த ஊழியத்துக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். சேனலுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் சந்தேகங்களை கேளுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேவ ராஜ்யம் வளரட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ. ஆனால் உங்களுடைய இதில் எனக்கு ஆச்சரியமான விஷயம், உங்களுடைய அனுபவங்கள் நிறைய, அந்த சூப்பர் நேச்சுரலான அனுபவங்கள். முக்கியமாக அந்த காடு இதில் கூட நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, நிறைய உருவங்களை பிசாசின் இது. பட் ஆனால் நீங்கள் அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் பிசாசினுடைய பிடிகளில் நிறைய இங்கே ஆதிக்கம் செலுத்துது, அதெல்லாம் நீங்கள் ரியாலிட்டி, அது நம்ம சில பேர் வந்து அது இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பிசாசுக்கு அவ்வளோ பவர் இல்லை அப்படி, நீங்களாம் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, அதெல்லாம் சும்மா அவன் பலவான், ஆண்டவரே சொல்றாரு அவன் பலவான். 3 வருஷம் ப்ரேயர் பண்ணும்போது சில உருவங்கள்லாம் பார்த்துருக்கேன், தேவதூதர்கள் பார்த்தேன்னு சொன்னீங்க, சில உருவங்கள்லாம் பார்த்தேன், அது ஒரு டெவில் அந்த மாதிரிலாம் அப்படிலாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி அது நிறையா வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதில் ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு தடவை காலையில் 10:30 மணிக்கு ஜபத்துக்கு போயிட்டேன். சரி, நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். பண்ணிகிட்டே இருந்தவன் எப்படி என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, நான் தூங்கிட்டேன். தூங்கினவன் என்னை ஒரு உழுப்பி எந்திரிச்சு விட்ட மாதிரி இருந்தது. டப்புன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டேன். எந்திரிச்சு உட்கார்றேன், ஒரு உருவம் என்னை கிராஸ் பண்ணி போகுது. ஒருவேளை நான் அந்த உழுப்பு என்னை உசுப்பி எழுப்பலைன்னா அதை என்னை அடிக்கிற கூட வாய்ப்பு இருக்கு, தேவனை அனுமதிச்சிருந்தால். அனுமதிக்கலைன்னு அதை ஒன்றும் பண்ண முடியாது. அனுமதிக்காதனால ஆண்டவர் என்னை எழுப்பிட்டாங்க. அந்த உருவத்தை நான் நேரடியாக பார்க்குறேன், பிரத்யட்சமாக பார்க்குறேன். பார்த்தோன்னா அதை நான் துரத்த ஆரம்பிக்கிறேன், பின்னாடி ஓடுறது. அது மனுஷ உருவமாக தான் இருந்துச்சா? மனுஷ உருவம். ஆனால் ஒரு சக்கரத்தை வீட்டில் உட்கார வச்சு தள்ளிட்டு போனால் எப்படி இருக்கும்? ஒரு மனுஷன் தள்ளிட்டு போனால் எப்படி இருக்கும்? நம்ம இந்த சினிமாவிலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி போகுது. என் சொந்த கண்ணில் நான் பார்க்குறேன். அப்போ நான் ஓடுறேன். கரெக்டாக அங்கே ஒரு கிணறு,
ஒரு பாலடைஞ்ச கிணறு, ரொம்ப பழைய காலத்து கிணறு, தண்ணி இருக்கான தும்முன்னு ஒரு சத்தம். அது நேராக போய் அந்த கிணத்துல ஒரு மனுஷன் குதிச்சு அப்படி இருக்கும், அப்படி குதிச்சிருச்சு. நான் எனக்கு என்னடா பண்றேன்னு அந்த ப்ரேயர் ஆயில எடுத்துட்டு வந்து அந்த கிணத்துல நீ இங்கேயே கட்டப்படுவாயாகன்ட்டு ஊத்திட்டு, அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அது ஒத்த பனைமரம்னு சொல்லுவாங்க. சரி சரி. அங்க ஒரு ஒத்த பனைமரம் தான் இருக்குது. அது அந்த பனைமரத்துக்கு பக்கத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து வந்தது. ஓ. அப்போ நான் சொல்லிட்டு விட்டுட்டேன். கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் கடந்து போகுது. நான் அதே இடத்துக்கு, அந்த இடத்துக்கு நான் மெயின் ரோட்ல போறேன். மெயின் ரோட்ல பார்த்தா நான் எந்த உருவத்தை பார்த்தேனோ, எதை நான் பார்த்தேனோ அதே வெள்ளை சிலை, அதே வயசான அந்த உருவம், அதே முகம் பிளக்ஸ்ல அடிச்சு திறக்கப்பட்டிருக்குதுன்னு போடுறேன். எனக்கு அது பயங்கர அப்படி வண்டி நிப்பாடிச்சு, அப்படி நின்றுட்டேன். நான் என்ன, இது இப்போ எத்தனையோ தெய்வங்கள் சொல்றாங்க, அந்த தெய்வமா இருந்தா நமக்கு அது பழக்கப்பட்டதானே, இது பார்த்ததானே. இந்த ஒரு இது இந்த உலகம் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. சொல்லப்போனா அதை நான் தான் பார்த்தேங்கிற மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். பார்த்தோன்னா அந்த பூமியில இருக்கிற நபரை அதை எழுப்பி அவங்க சொந்தக்காரர் எடுத்து நான் தான் சொல்லி அதுக்கு கட்டிட்டாங்க. நம்ம எந்த இடத்துல தண்ணி ஊத்தணும் பாருங்க, இந்த எண்ணெய் ஊத்தணும் பாருங்க, அதே இடத்துல இருக்காது. அப்படி ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். அதே போல ஆண்டவரை நான் 2 முறை பார்த்திருக்கேன். ஓ, அப்படியே என் சொந்த கண்ணுல. ஏதோ சும்மா இல்ல. ஒரு முறை எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு நாங்க வீட்டுல படுத்துட்டு இருக்கிறோம். அப்போ நான் மட்டும் செவுரு பக்கமா திரும்பி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். பட்டுனு என் வலது பக்கத்துல நின்ட்டாங்க. இன்னொன்னு எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. நான் இவங்களை எல்லாம் எழுப்புறேன், ஏய் எந்திரி எந்திரி, ஆண்டவர் வந்துட்டார், எந்திரிங்கிறேன். இவங்களுக்கு யாருக்கும் தெரியல. நான் சொல்றத பார்த்து இவங்க பயந்து அந்நிய பாசம் பேசுறாங்க. ஆனா அவர் யாராலும் பார்க்க முடியல. ஆனா அவர் பார்க்க வந்தது, பேச வந்தது எங்கூட. ஆனா எனக்கு என்ன ஆசைனா, இவங்களை எழுப்பி விட்டு அவங்க எந்திரிச்சிட்டாங்க. அப்பதான் அவங்க ஊழியத்தை முடிச்சுட்டு தூங்குறாங்க. நான் என் வீட்டுல பிள்ளைங்க, என் கூட ஊழியம் செய்யற அவரு, அவங்க மனைவி எல்லாம் ஒரே ரூம்ல தான் படுத்திருக்கோம். நானே எல்லாம் படுத்திருக்கிறோம். டப்புன்னு வலது பக்கத்துல நின்ட்டாங்க. நின்னோன்னு ஒரு நிலையான அங்கி, அந்த அங்கியினுடைய எப்படி சொல்றது, ஒரு வெளிச்சத்தை உடையா அணிஞ்ச அப்படி இருக்கும். அப்படி ஒரு உடை. அந்த முடி பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் மின்னல் மாதிரி இருந்தது. அந்த முடி, அந்த முகத்தை என்னால் பார்க்க முடியல. அந்த முடி ஒவ்வொன்றும் அந்த மின்னல் வெட்டின ஒரு நீளமாக வரும், அந்த மாதிரி அந்த முடி இருந்தது. நான் நடுங்குறேன், உடம்பெல்லாம் நடுங்குது. அவர் எங்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறாரு. நான் அதுக்குள்ளதான் நான் இங்கே எழுப்பிட்டேன். இவங்களை எழுப்பணும்னு இவங்க எந்திரிச்சு, இவங்க பயப்படுறாங்க. இவங்க எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க. ஒரு சின்ன சிரிப்பு மாதிரி சிரிச்சு, ஒரு சின்ன இவ்வளோ பெரிய நீளம் ஒரு சால்வை மாதிரி இருக்கும், அப்படி மேலே தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஆனா அது என் மேல சால்வை விழுந்த மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா எனக்கு தெரியல, இப்பவும் சொன்னாலே எனக்கு ஒரு நடுக்கமா. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த வரங்கள்லாம் செயல்படாரு. அதுக்கு முன்னாடி இந்த வரங்கள்லாம் சும்மா நார்மலா இருக்கும். இந்த விசுவாசிக்கிறனா நடக்கிற அடையாளம் அது நடக்கும். ஆனா பிரத்யட்சமா ஆவியானவரே இறங்கி கிரியை செய்யறது அதுக்கப்புறம் தான் எனக்கு நடக்க ஆரம்பிச்சு. அநேகரை நம்ம சந்திக்கிறோம். இப்போ ஆண்டவர் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தவங்க அந்த உருவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு சிலர் போட்டோல இருக்கிற மாதிரி தான் இருக்காரு. நீங்க அதை எப்படி? நான் அப்படிலாம் பார்க்க, நான் தான் சொல்றேனே, நிலை எங்கே தெரிச்சவன். அந்த வஸ்திரம் நான் நார்மல் நம்ம போட்டோல பார்க்க அந்த மாதிரிலாம் அவர் முகத்தை என்னால பார்க்க முடியல. அதை பார்க்க முடியல, என்னால வார்த்தைகள் பேச முடியல. அது ஒரு மாதிரி இருந்தது. 2 முறை நான் அவரை பார்த்தேன். தேவதூதர்கள்லாம் பார்த்த அனுபவம் இருக்கு. ஆமா, அதான் தேவதூதர்கள் பார்த்தேன்னா எப்படி சொல்றது, அவங்க இறங்குறது, அவங்க கிரியை செய்யறது, அவங்களுடைய உருவங்கள்லாம் எப்படி? உருவங்கள்லாம் நான் பார்த்ததில்லை. நான் உருவங்களை பார்த்ததில்லை. ஆனா என்னுடைய ஆவின் மண்டலத்துல எனக்கு தெரியும், இந்த இடத்துல நிக்கிறாங்க உணர்வா அப்படின்னு சொல்லலாமா? உணர்வெல்லாம் கிடையாது, எனக்கு பிரத்யட்சமா தெரியும் அவங்க நிக்கிறாங்கன்னு தெரியும். நிக்கிறாங்கன்னா எப்படி? சில பேர் ஒவ்வொருத்தங்களும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நீங்க அது மாதிரி கேக்குறீங்க. ரெக்கை அப்படிங்கறது மாதிரி நான் பார்க்கல. சரி, எனக்கு அந்த உருவம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு யுத்த களத்துல ஒரு மனுஷன் என்ன எப்படி இருக்கும், ஒரு யுத்த களத்துல ஒரு யுத்த வீரன் நிக்கிறாங்க, யுத்தம் பண்ண நிக்கிறாங்க, அவங்க எப்படி நிப்பாங்க அப்படி நிக்கிறத பார்த்துருக்கு.
அதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு சர்ச்சில் மீட்டிங் நடக்குது. இந்த இடத்துல ஒரு தூதன் வந்துட்டாங்க. அவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற சத்துருக்களை கருவறுக்கிற பட்டயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ நிறைய பேர் நம்பலை. சரி, நீ நம்பலைங்கிறது ஆவியானவனுக்கு காட்டாங்க, அவங்க நம்பலைங்கிறத எனக்கு காட்டிட்டாங்க. சரி, நான் சொல்கிற இடத்துல போய் நீ நில்லு, அந்த இடத்துக்கு மட்டும் நீ போ அப்படின்னு சொல்கிறேன். அவங்க போகிறாங்க. போனோன்னே டப்புன்னு தூக்கி கீழே விழுக்கிறாங்க. போய் அந்த இடத்துல காலை வைக்கிறாங்க, அவங்க கீழே விழுக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஜனங்களுக்கு என்ன வருதுன்னா, இல்லை இது உண்மை. அப்போ நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏன் விழுந்தேன்னு. இல்லை, யாரும் என்னை தள்ளி விட்ட மாதிரி இருந்தது, நான் விழுந்துட்டேன். அப்போ அந்த மாதிரி அவங்க யுத்த களத்தில் நிற்கிறவங்களாட்ட பார்த்துருக்குறேன். அடுத்தது வந்து ஒரு பழைய பேப்பர், சுருட்டின பேப்பரை வச்சு அந்த பேப்பரை எடுத்து சுருட்டி படித்து கொடுக்குறவங்க மாதிரி படித்து நமக்கு சொல்லுவாங்கல்ல, அப்படி பார்த்துருக்கேன். ஸோ ஒரு பொது அபிஷேகம்ங்கிறது, இந்த அபிஷேகப்பட்ட அந்நிய பாஷை பேசுகிறேன், தூக்கி எறியப்பட்ட, இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம அந்த வார்த்தைகள்லாம் கேட்குறோம். பட் நீங்கள் உங்கள் பொதுவாக வந்து நிறைய பேர் தூக்கி நான் எரியப்பட்டேன்ட்டாங்க. ஆனால் நம்ம விஷுவலாக பார்க்கும்போது நார்மலாக அவங்க பேக் சைடு போகிற மாதிரி தான் இருக்குது. உங்கள்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஸோ அப்படி ஒரு ஃபீல் இருக்குமான்னு கேட்குறேன். அந்த தூக்கி எரியப்பட்டேன்ற ஒரு ஃபீல் தான் அப்படி. இல்லை, அது எனக்கு நடந்திருக்கு. நான் காட்டில் ஜெபிக்கிறப்போ நானே முள்ளை வெட்டி போட்டிருப்பேன். சரி. ஏன்னா நான் அந்த இடத்த சுத்தம் பண்ணுவேன். நான் உட்காந்து ஜெபிக்கிற அளவுக்கு ஒரு 10க்கு 10 ரூம் அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். நான் வெட்டி போட்டு வச்சுருந்தேன். அப்போது ஒரு மத்தியானம் நான் எப்படி ஜெபிப்பேன்னா, முழங்காலில் நடந்து ஜெபம் பண்ணுவேன் அந்த காட்டில். அப்போ இந்த பேண்ட் என்ன ஆகுனா, கிழிஞ்சு உள்ளே இருக்கிற தோல் சுருண்டு வந்துடும். சரி. அப்போ தான் நான் ஒரு ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது உரியறது எனக்கு தெரியக்கூடாது. என் மாமிசத்துக்கு அது என்ன வரக்கூடாது, வலி வரக்கூடாது. அப்படித்தான் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஒரு முறை டப்புன்னு ஒரு மின்னல் வந்து அடித்த மாதிரி அடித்து தூக்கி அந்த முள் மேலே விழுந்துட்டேன். நான் வெட்டி போட்ட முள்ளில் நானே விழுந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். நான் எந்திரிக்கவே இல்லை, எனக்கு தெரியல. முள்ளு மேலே நிறைய குத்தி இருக்கும்ல கூட. எனக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு குத்தவே இல்லை, ஒரு முள்ளு கூட எனக்கு குத்தலை. ஆனால் முள்ளு மேலே தான் நான் விழுந்தேன். இது சொன்ன நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. எனக்கு அவங்க நம்புறாங்க நம்பல, எனக்கு அல்ல புரியுது. நீங்கள் ஒரு ஆவிக்குரிய காரியங்களை சொல்கிறீங்க. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கோம். ஃபைனல் நான் கேட்க வரும்போது, இப்போ சபை இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம சபையில்? நம்ம சபையில் இப்போ ஒரு 300 பேர் இருக்காங்க. 300 பேர் இருக்காங்க. ஓகே. அடுத்து என்ன விஷன் வச்சுருக்கீங்க உங்களுடைய? மெயின் ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு நான் அப்படியே, நீங்கள் ஒவ்வொன்றும் கேட்கறதுனால நான் சொல்கிறேன். ஓகே ஓகே. அதாவது வந்து சபை 14 வருஷமாக நடத்திட்டு இருந்தோம். திடீர்னு கொரோனா காலம் வந்துட்டு. சரி. கொரோனா காலம் வந்தோடனே சபையெல்லாம் நடத்த முடியாத சூழ்நிலை. சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை. ஆண்டவர் கிருபை, ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் பட்டுன்னு எங்களுக்கு ஒரு சூழ்நிலை கொரோனா வந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி. அந்த இடத்த உடனே டப்புன்னு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் 3 மாதத்தில் இடத்த காலி பண்ணிடுங்க, நாங்கள் வந்து அந்த இடத்துல வீடு கட்ட போகிறோம், எங்களுக்கு உடனே 3 மாதத்தில் காலி பண்ணிடுங்க. சரி. ஏன்னா எனக்கு வந்து 3 மாதம் என்னால் வாடகை கொடுக்க முடியல, இந்த கொரோனா பீரியடில் கொடுக்க முடியல. அவர் பட்டுன்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்து ஒரு 150 பேருக்கு மேலே இருப்பாங்க. சரி, அவங்க இத்தனை வருஷம் கொடுத்ததே பெரிய விஷயம். சரி, அவங்க நம்மளை காலி பண்ண சொல்கிறாங்கன்னா தேவன் ஏதோ ஒரு பாதையில் நம்மளை கொண்டு போகிறார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்ச உடனே ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1.25 ஏக்கரா, 1 ஏக்கரா எனக்கு தேவன் வந்து தர்றதாக நான் பார்த்தேன். தேவன் எனக்கு வந்து ஒரு 1 ஏக்கரா பக்கம் தர்றதா பார்த்தேன். நான் அடிக்கடி இந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருப்பேன், நமக்கு ஆண்டவர் 1 ஏக்கரா தரப்போறாரு. நான் விளையாட்டாக சொல்கிறேன்னு நினச்சிட்டு அவங்க இருந்துட்டாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தோம்னா, சரி நம்ம இடத்த பார்ப்போம். கரெக்டாக ஒரு மாதம் கூட ஆகலை, 27 லட்சம் ரூபா எனக்கு தேவனுக்கு கொடுத்தாங்க. ஓ அப்படியா? கொரோனா காலத்தில். ஓகே. அது எப்படி உங்களுக்கு அந்த பிராக்கெட்? அது எப்படி ஆச்சுன்னா, ஒரு சில பேர்கிட்ட நம்ம விசுவாச பிள்ளைகள் கொடுத்தாங்க. சரி. ஒரு சில பேர் வந்து தாங்களாக கொடுத்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட நிறைய பேர் கருப்பா சேப்பான்னு கூட தெரியாது என் அக்கௌண்ட்டுக்கு வந்துருந்தது. நான் உங்களுக்கு அறிவிப்பு கூட கிடையாது. ஓகே. பார்த்துட்டோம், 1.25 ஏக்கரை பார்த்தாச்சு. கொரோனா காலத்தில் இது நடக்குது. உடனே பார்த்த உடனே கரையும் அப்படிங்கிற மாதிரி பேசியாச்சு. அவரும் வந்தாச்சு. கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபாய்க்கு அதை வாங்குகிறோம்.
நான் மீதி வந்து சில பிள்ளைகள் கொடுத்துருந்தாங்க அல்லவா, அவங்களுக்கு அதை திருப்பி கொடுத்துட்டேன். ஓ அப்படியே, ஏன் கொடுத்தீங்க? ஏன்னா அவங்க இன்னொருத்தர்கிட்ட வாங்கி கொடுத்துருக்குறாங்க. சரி, அது நம்ம அப்படின்னா முடிச்சவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகே. அப்புறம் 1.25 ஏக்கரை வாங்கியாச்சு. பயங்கர கரையை முடிச்சிட்டோம். அது பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமான காடு, உள்ள பெரிய டிரான்ஸ்ஃபார்ம்லாம் உள்ளே இருக்குது. நாங்கள் வாங்கிட்டு கரையை முடிச்சுட்டு நேராக போகிறோம். போய் அந்த இடத்துல இப்படி கால் வைக்கிறேன், கிட்டத்தட்ட எத்தனையோ பல வருஷமாக இருக்கிற ஒரு சர்ப்பம் அந்த பூமிக்குள்ளிருந்து எழுந்து நாங்கள் வர்றோம் எங்களை பார்த்து படம் எடுத்துட்டு ஆடுது. ஓ அப்படியா? நான் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். பூமிக்குள் உள்ள முழு ஒரு 80% சரீரம் உள்ளே போயிடுச்சு, 20% தலை இருக்கு. இந்த பாம்பு இப்படி ஆடுது. நான் காரை விட்டு இறங்குறேன், அந்த பாம்பை பாட்டேன். யாரும் வராதிங்கப்பா. கரெக்டாக எங்கன்னா அந்த இடத்தினுடைய கரெக்டாக அந்த வாசலில் நிற்கிது. பாம்பை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கரையை முடிச்சுட்டு வந்தோன்னே இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பாம்பை நாங்கள் அடிச்சிட்டோம். ரொம்ப பழைய பாம்பு. எனக்கு இந்த பழைய பாம்புங்கிறப்போ ஏதோ ஒன்று லிங்க் ஆகுது. என்னமோ ஒரு பழைய பிரச்சனை இருக்குது இந்த இடத்துல. என்ன இருக்குது? ஒரு பழைய பிரச்சனை இருக்கு. 3 மாசத்துல இதை வேற காலி பண்ணணும். வீட்டை கட்டுறோம், சும்மா ஒரு குடி இருக்கிறதுக்காக ஒரு வீடு கட்டுறோம். வீடு கட்டியெல்லாம் முடிச்சாச்சு. கட்டியெல்லாம் முடிச்சுட்டு பண்ணுற அந்த ஊர் இருக்கிற தலைவர் வர்றார். கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் வராங்க. அங்கே வந்தோடனே இங்கே வாங்க அப்படின்னு. என்ன பண்ணுறீங்கன்னு. இந்த மாதிரி நாங்கள் வீடு கட்டிகிட்ருக்கோம். வீடு கட்டுறீங்களா சர்ச்சு கட்டுறீங்களா? நான் சொன்னேன் வீடு தான் கட்டுறேன். இல்லை நீங்கள் சர்ச்சு கட்டுறதா கேள்விப்பட்டேனே அப்படின்னு. நான் சொன்னேன் ஏன் அப்படின்னு. உங்களை பற்றி எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் தலைவர் சொன்னார், ஆனால் இந்த விஷயத்தில் என் பையனாக இருந்தாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பிஸ்னஸ் பண்ணுங்கள், கம்பெனி வைங்க, எதை வேணாலும் வைங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். சர்ச்சுன்னு கட்டினீங்கன்னா ஒரு கல் வைக்கிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே காலி பண்ணுறதுக்கு சொல்லியாச்சு. அங்கே வீடும் என்ன பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட பூச்சி வேலை மட்டும்தான். சும்மா ஒரு ஓட்டு வீடு மாதிரி ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம் அப்படி தான் கட்டியிருக்கிறோம். கட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்படி வருது. பயங்கரமான எங்களுக்கு போராட்டம். முழங்கால நின்று ப்ரேயர் பண்ணுறேன். ப்ரேயர் பண்ணோடனே சரி என்ன பண்ணின்னு ப்ரேயர் பண்ண பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இருக்கிற இடத்த வந்து ஒரு இடம் வருது, 15 சென்ட் வருது, விற்க போகிறோம் அப்படின்னு. எங்கேன்னு பார்த்தா இங்கே. சரி இங்கே தான் நம்ம 14 வருஷம் இருந்துட்டோம், இங்கேயே நம்ம வாங்கிடுவோம், ஆனால் அதை விற்றுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணோம், இந்த இடத்துக்கு நாங்கள் வாங்கிக்கிறேன்னு பேசி ரேட்டெல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டோம். அந்த பழைய பாம்பு அப்படின்னு சொன்னோம்லவா, ஏதோ லிங்க் ஆகுது, எனக்கு லிங்க் ஆகுதுன்னு. அந்த பழைய பாம்பு செத்துருச்சு, ஆனால் அது சாகலை. அந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா கோயில் இடம்ட்டான். அப்போ வந்து சிவிரா கோயில் இடத்தெல்லாம் அபகரிக்கிறாங்க. அப்போ தான் இந்த பத்திரத்தை நாங்கள் கொடுத்த பத்திரத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. என்ன பண்ணுது, இந்த மாதிரின்ட்டாங்க. அது எப்படி இதை விற்கிறோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்கிறேன், அதில் விட ஒரு பெரிய காரியம் என்னென்னா, நாங்கள் வாங்கின இடம் சுற்றி அங்கே 2-3 தடவை நாங்கள் பார்க்குறோம். சரி. ஆனால் அந்த இடத்தினுடைய முழுசாக எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கிரையை முடிச்சுட்டு வர்றோம், பார்த்தா எங்கள் இடத்த ஒட்டி பார்த்தீங்கன்னா மண்டையோடு தனியாக கிடக்குது. நான் என்னடா அது மண்டையோடு கிடக்குது, சட்டி கிடக்குது, என்னமோ எரிஞ்சு கிடக்குன்னு பார்த்தா சுடுகாடு. எங்கள் இடத்த ஒட்டியே சுடுகாடு. என்ன எப்படி விற்கிறது? சுடுகாடு பக்கத்தில் யாரும் இடம் வாங்குவாங்க? என்னடா இப்படி சிக்கிட்டோமே, எனக்கு தூக்கமே வர்றதில்லை. உட்கார்றது, நைட்டு நடக்கிறது, ஜோம் பண்ணுறது, இப்படியே இருந்தேன். சரி விற்றுருவோம், ஆண்டவர் செய்வார் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் போர்டு அடித்தேன். கொண்டு போய் நம்மளாம் வச்சோம். நிறைய புரோக்கர்கிட்ட சொன்னோம், எவ்வளோனா கொடுப்பீங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டி வருது. அப்போ நான் சொல்கிறேன், நம்ம தான் 16க்கு வாங்கியிருக்கிறோம், அந்த 16 கிடைச்சாலே நமக்கு பெரிய விஷயம், ஏன்னா சுடுகாட்டில் பிடிச்சி வாங்கி வச்சிருக்கிறோம், 20க்குள்ளே கொடுத்துடலாங்க அப்படின்னு சொல்ல. டப்புன்னு ஒரு 2 நாளுக்குள்ள ஒரு பார்ட்டி வருது, 19 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு.
ஆஹா 19 ரூபாய்க்கு வாங்குற காலம் கூட 2 லட்சம் எக்ஸ்ட்ரா 3 லட்சம் வருது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டோம். கரெக்டா வாங்கலாம்னு நினைக்கிற நேரத்துல எனக்கு ஒரு சத்தம், நீ வாங்காத, நீ 25 லட்சம்னு சொல்லு. அப்போ நான் என்னடா அது இப்படி, ஐயோ ஆண்டவரே 19 வந்தது பெருசு, நீங்க 25ன்னு சொன்னா அது எப்படி, இல்லை நீ சொல்லு. தெளிவா எனக்கு கேட்குது. நான் உடனே அந்த புரோக்கர் சொல்லி, இல்லை நாங்கள் கொடுக்குற மாதிரி இல்லை, 25ன்னு நான் கொடுத்துறேன். திரும்ப ஒரு 3 நாள் ஆகுது, திரும்ப ஒரு ஃபோன் வருது, சார் உங்கள் இடத்த கொடுக்குறீங்களா, எல்லாம் செட்டிங் உட்காரோம். சரிங்க எவ்வளோங்க சொல்கிறீங்க, நான் அப்படி சரிங்க ஒரு 24 25னா முடிச்சிடலாங்க. நான் சொன்ன ரேட்டுக்கு வந்துட்டாங்க. எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, டேய் எங்க இருந்த நம்ம எங்க வந்துட்டோம், எப்பா ஸ்தோத்திரம், எங்களால கால் கீழே நிக்கல எங்களுக்கு. இப்படியே நிக்கிறேன். கரெக்டா ஆண்டவர் சொல்றாரு, 25க்கு சொல்லாத, 30ன்னு சொல்லு. நேச்சுரல் நடந்தது. பயங்கரமா இருக்கிற. அப்போ நான் 30ன்னு சொன்னேன்னு என்ன அந்த புரோக்கர் என்ன கல்லெடுத்து அடிச்சிருவாங்க. இல்லை நீ சொல்லு. உடனே நான் சொன்னேன், இல்லை கொடுக்கறது இல்லை வேணான்ட்டாங்க, 30 ரூபாய்னா தான் கொடுக்குறேன்னு. உடனே அந்த புரோக்கர், என்ன குணா நீ இப்படி பண்ற, அது ஒரு டென்ஷன் ஆகிட்டார். என்ன நீ இப்படி பேசுகிற, நான் மாற்றி பேசலை, இனிமேல் நான் உங்களுக்கு கொடுக்குறதா இல்லை அப்படின்ட்டேன். அப்புறம் பார்த்தா இன்னொரு புரோக்கர் 2 நாளுக்குள்ள ஃபோன், சார் எவ்வளோனா முடிக்கலாம் சார். நான் சொன்ன ஒரு 30 32ன்னா ஃபைனல் 30 ரூபாய்னா முடிக்கலாம். சரி வாங்க சார் சிட்டிங்கில் உட்காந்துக்கலான்ட்டேன். சிட்டிங்கில் உட்காந்துக்கலாமா 30க்கு, இப்போ எங்க கால் அதை விட பறக்குது. ஆஹா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரனுங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக மறுபடியும் போகிறேன், 30 சொல்லாத 35ன்னு சொல்லு. 5 ஏத்துறாரு. அவங்ககிட்ட சொல்லி, இல்லை பிரதர் 35 கீழே கொடுக்கறது இல்லை. இல்லை சார் எங்களுக்கு வேணாம் சார். சரிங்க அப்படின்ட்டேன். ஆனால் இங்கே அக்ரிமெண்ட் போட்டாச்சு இந்த இடத்துக்கு. சரி 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 இத்தனை நாளுக்குள்ள கொடுக்குறேன்னு. விற்கலைன்னா இங்கே கொடுக்க முடியாது. இது அதை விட பேங்க்ல முழுக போகுது. இது தைரியமா கையெழுத்து போட்டாச்சு. இங்கே எவ்வளோ பட்ஜெட்? இங்கே பட்ஜெட் வந்து 15 சென்ட். ஓகே. அப்போ இங்கே ஒரு சென்ட் வந்து 3.10 நாங்கள் வாங்கும்போது. சரி சரி சரி. அப்போ அது கொடுக்கணும். அப்புறம் 35ன்னு சொல்லியாச்சு. அடுத்தது திடீர்னு இன்னொரு இடத்துல இருந்து ஒருத்தர் கூப்பிட்றாரு, சார் என்ன ரேட்னா கொடுப்பீங்க. நான் டாபக்குன்னு என்ன பண்ணிட்டேன், சார் இல்லை சார் 40 தான் சார் பண்ணுறது, இல்லைன்னா கொடுக்கறது இல்லை சார். ஆனால் 40 சரி என்ன சார் சிட்டிங் உட்காரலாமா அப்படிங்கிற. சிட்டிங் உட்காரலாமான்னு சொல்கிற நேரத்தில் மறுபடியும் ஒரு சத்தம் கேட்குது, நீ 50ன்னு சொல்லு. நான் சொல்றது ஒரு வேளை விளையாட்டா இருக்கலாம், எங்க வாழ்க்கையில நடந்தது. நான் உடனே இனி 5 போகக்கூடாது. இது கொரோனா டைம் நடக்குது. அப்போ அடிச்சுட்டேன் 50ன்னு சொல்லி முடிச்சனா இல்லையா, 2வது நாள் ஃபோன் வந்துட்டு, எங்க உங்க இடத்த பார்த்தேன், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, வாங்க உட்காரலான்னு. இப்போ நாங்கள் போற ஒரு சத்தம் கேட்கல, அடுத்ததுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லுங்கிற சத்தம் வரல. நேரம் போய் உட்காந்தாச்சு. ஒரு 15 நிமிஷம் தான் பேசணும். கரெக்டா 47க்கு ஃபைனல் ஆயிடுச்சு. வாங்கினது 16, வித்தது எத்தனை மடங்கு தேவன் வந்து 3 மடங்கு எனக்கு கூட்டி கொடுக்குறாரு. என்னால் அது உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டு, எங்க அப்பப்ப நாங்க கிள்ளிக்கிறோம், யோ இது நிஜமா தான் நடக்குதா இல்லை இது வேற ஏதாவது இது நடக்குதா. எங்கனால அதை ஜீர்ணிச்சுக்கவே முடியல. ஏன்னா 16 கிடைச்சா போதும், ஒரு சுடுகாட்டு இடத்துக்கு 16 கிடைச்சா போதும்னு சொன்னவனுக்கு ஆனா 47 வந்துருச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் பார்த்தாச்சு, பத்திரமெல்லாம் கொடுத்தாச்சு. அந்த பத்திரம் எங்க போகுதுன்னா, இந்த கோயில் இடம்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு வக்கீல் இருப்பாங்க பாத்தீங்களா, கரெக்டா அந்த ஆள் கிட்ட இந்த பத்திரம் போகுது. அந்த பத்திரத்தை பார்த்த உடனே, ஆனா ஆவியானவர் நடத்துறது பாருங்க, அந்த பத்திரத்தை பார்த்த உடனே நேரா அந்த ஆள் அவங்களுக்கு கூப்பிடாம எனக்கு கூப்பிடுறாரு. நீங்க பேர் என்ன, நான் சொல்றேன், சீக்கிரமா வாங்க. எங்க வாங்கினீங்க? நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி இவங்க கையிலிருந்து வாங்கணும். பெரிய தப்பு பண்ணிட்டீங்களா தம்பி? சரி என்ன சொல்றீங்க? இது கோயில் பொப்பி, எப்படி வாங்கினீங்க? நான் சொன்னேன், சார் என்ன சார் சொல்றீங்க, இது 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, அந்த பழைய பாம்பு இப்பதான் அது ஆட ஆரம்பிக்குது. இங்க பழைய பாம்பு ஆட ஆட எனக்கு இங்க எல்லாம் கிருன்னு ஆயிடுச்சு. 47 சொன்னதுக்கு அப்புறம் இங்க அடிச்சா எப்படி இருக்குங்க? அது 100% 100 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் இடம்.
இது நீங்க விற்கலைன்னா அது கவர்மெண்ட்டுக்கே எடுத்துருவான், இல்லைன்னா நீங்க தான் அதை வச்சுக்கணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. சரி சார் நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. போங்க கலெக்டர் ஆஃபீஸ் போங்க, அங்கே போனீங்கன்னா பல்லடத்துக்கு போங்க. பல்லடத்துக்கு போனீங்கன்னா அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபைல் வாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் தொட்டிங்கன்னா அது உதிர்ந்து விழுந்துடும், எழுத்தே அதில் இருக்காது. சரி 47 போச்சு, ஆண்டவர் 5 ஏற்றுனாரு, இப்போ 50 போய் இப்போ 47 வந்து இப்போ இப்படி இந்த பாம்பு ஆட ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாம்பு செத்துருச்சுன்னு நினைச்சேன், இப்போத்தான் அதுக்கு உயிரே வந்திருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரிலன்ட்டு இங்கே நான் ஒரு பக்கம் ஆளுக, அவர் ஒரு பக்கம். ஏன்னா அது பயங்கர, ஏன்னா இங்கே அக்ரிமெண்ட் போட்டோம், இது பேங்க்ல வந்து கிட்டத்தட்ட 25 நாளில் ஒரு 30 நாளில் கொடுக்கலன்னா இது முழுகி போயிடும், இவன் எனக்குள்ள பிடிச்சிக்குவான். இதுல வேற தைரியமா கையெழுத்து வேற போட்டான் அக்ரிமெண்ட்ல, கொடுத்த 2 லட்சம் சேர்ந்து போயிடும். அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு தூக்கமே வரல, ஹார்ட் பீட் எல்லாம் பயங்கரமா துடிக்குது, ஃபயர் ஃபயர் தான் துடிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி காலையில போயிடுவோம், அவன் சொன்னது நைட் 8 மணிக்கு. இப்படியும் கூட நான் கண் அசரல, பயங்கரமா எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு. அது 47 சொல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, 47 சொல்லி போச்சுன்னா இப்படி இருக்கும் கையை விட்டு. சரி ரைட்டு என்ன பண்றதுன்ட்டு அங்க அந்த ஆபீஸுக்கு போறோம். சரி போறப்போ அவர் போறப்ப சொல்றாரு வக்கீல், இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு, அப்படியே கிடைச்சாலும் அதை பிரிச்சாலே உதிர்ந்து கீழே விழுந்துரும், அந்த பேப்பர்ல இத்துரும், 100 வருஷம் பா இப்படி சொல்லி அனுப்புறான். சும்மா நல்ல விஷயத்தையாவது சொல்லி அனுப்பலாம் அல்லவா. போட்டான். அப்புறம் நான் போறோம், ஜாப் பண்ணிட்டு நானும் ஐயாவும் போறோம். உள்ள போறேன், இல்லை நீங்க அந்த ஆபீஸ் போய் பாருங்க, பழைய ஃபைல்லாம் அங்கதான் இருக்கும். நேரா உள்ள போறேன், உள்ளிருந்து ஒரு சத்தம், பாஸ்டர் பிரைஸ் லார்ட் அப்படின்னு. நான் இங்க யாரா பிரைஸ் லார்ட் சொல்றா, நானே இங்க சோர்வுல பயந்துட்டு நிக்கிறேன், அவர் பிரைஸ் லார்டுங்கிறாரு. பார்த்தா என்ன தெரியுதா பாஸ்டர் அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன் எனக்கு தெரியலையே. என்ன பாஸ்டர் 10 வருஷத்துக்கு முன்னாடி என் மனைவிக்கு பிசாசு பிரச்சனை இருந்தது, நீங்க ஜெபிச்சு தானே சரியாச்சு, உங்களுக்கு தெரியலையான்னு. ஐயோ எனக்கு தெரியல பிரதர், நீங்க இங்க என்ன பண்றீங்க. அவர் சொல்றாரு, இந்த பழைய ஃபைலெல்லாம் எடுக்கிறதா என் வேலைன்னு. அவரை பார்த்தோன்னா எனக்கு தூதனை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. ஆஹா பழைய ஃபைல் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு. ஆமா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு. நான் இந்த மாதிரி பிரதர், ஒன்று வேணா டீ சாப்பிட்டு வாங்க நான் எடுத்துறேன். கரெக்டாக ஃபோன் பண்ணுறாரு, சார் கிடச்சிருச்சு வாங்க சார் வந்து வாங்கிக்கிங்கன்னு. நான் கேட்குறேன் அது கோயில் இடமா, கோயில் இடமா. நான் பார்க்கல, நான் எதுக்கு பார்த்து சொல்ல, நீங்கள் வாங்க அப்படின்னு. பார்த்தோன்னா எசப்பா 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 எசப்பான்னு சூத்திரன்னு வரேன். உடம்பு எனக்கு முகமெல்லாம் வேத்துருச்சு. வந்து பார்த்துட்டு சொல்ல, இது கோயில் இடமா. யார் சொன்ன இது கோயில் இடம்? கோயில் இடமெல்லாம் கிடையாது இது. அப்பதான் எனக்கு கத்திட்டாங்க, அல்ல லூயா நடு ரோட்ல, அல்ல லூயா ஃபயர் அப்படின்னு. நான் ஒரு பக்கம் குதிக்க, ஐயா ஒரு பக்கம் குதிக்க. உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் நமக்கு செஞ்சுட்டாரு, நம்மளை கைவிட. நான் ஒரு பக்கம் அழுக, அவர் ஒரு பக்கம் அழுக. இப்ப அந்த வக்கீல் முன்னாடி நாங்க எப்படி போவோம்னு நினைக்கிறீங்க? ஏன்டா நல்ல இடத்த பிடிச்சி கோயில் இடம் சொல்றேன், இரு அவனை பாத்துக்கிறேன்னு நான் அந்த ஃபைலை வாங்கிட்டு, அந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க அப்படி, ஒரிஜினல் அங்க தூக்கி கொடுத்துட்டாருன்னு கேட்டேன். ஜெராக்ஸ் அவர் வாங்கி வச்சுட்டு ஒரிஜினல் கொடுத்துட்டாரு. கொடுத்தோடனே என்ன தைரியமா நெஞ்ச நிமித்திட்டு போற ஃபயர், என் தேவன் பெரியவர்ரா, உலகத்து உங்ககிட்ட இருக்கிற காட்டில் என் தேவன் பெரியவர். போய் உட்கார்றேன், உட்கார்ந்தோன்னே என்னாச்சு பாடினார். சார் வாங்கிட்டேன். வாங்கிட்டியா? என்னப்பா இப்படி சொல்ற? ஏய் நான் வாங்குறக்கே 10 நாள் ஆகுமியா, நீ எப்படியா நேத்து சொன்ன இன்னைக்கு இல்லை சார் வாங்கிட்டேன், எங்க கொடு அப்படின்னு. பார்த்தாரு, பார்த்துட்டு நான் நினைச்சேன், இது இல்லை சார், இது இல்ல, நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைல் இருக்குது, அது இங்க இருக்காது, திருப்பூர்ல தான் இருக்கும் கலெக்டர் ஆபீஸ்ல. இப்போ சொல்றேன் 50% தான் இது கோயில் அடை இல்லைங்கிற, மீதி 50% கோயில் அடத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அதை மட்டும் அழுத்துறா வாய்ப்பு இருக்குங்கிற. இங்க அழுத்தணும்னு இங்க எல்லா பீஸ் போயிடுச்சு. ஆண்டவரே அப்ப மறுபடியும் ஒரே சோழ, என்னடா பண்ண. அப்ப நானு அண்ணன் ஐயா மறுபடியும் வா, சரியா டீ சாப்பிட மயக்கம் வந்துருச்சு, அப்படியே டீ சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வந்து உட்கார்றோம். உட்கார்ந்துட்டு டீ சாப்பிட்டுன்ட்டு மறுபடியும் போறோம். அப்புறம் அடுத்த நாள் எங்க போறோம், கலெக்டர் ஆபீஸ் போறோம்.
அவர் சொல்றாரு, திருப்பூர்ல போய் கலெக்டர் ஆபீஸ்ல தேடுறதுங்கிறது முடியாது. குறைஞ்சபட்சம் 10 நாள் ஆகும். அதுக்கு குறைஞ்சபட்சம் 20,000 ரூபாய் பக்கம் செலவு வரும். இல்லைன்னா முடியாது. என்னாலேயும் நானே இருந்தாலும் அவனுக்கு 10,000 15,000 கொடுத்தா தான் எடுத்து கொடுப்பான். நான் கரெக்டாக அங்கே போகிறேன். நான் அண்ணன் ஐயா போகிறோம். போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். கரெக்டாக அதே சத்தம், பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா பல்லடத்துல இருந்தாலும் அது இங்கே வருது. நான் சொல்ல, பிரதர் எங்க பிரதர்? இங்க இல்ல பிரதர், எனக்கு டியூட்டி வந்து பல்லடம் தான். இன்னைக்கு இங்க இருக்கிற ஆள் லீவ் போட்டான். இப்ப நாங்க வந்து இங்க நான் கலெக்டர் ஆபீஸ் இங்க திருப்பூருக்கு வந்துட்டேன். இப்ப உங்களுக்கு எங்க டியூட்டின்னு? இதோ இந்த ஆபீஸ்ல தான். யோ மறுபடியும் சொல்லிட்டாயா, இது வந்து இது வேணும்ட்டா. ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க, இருங்க நான் எடுத்து தரேன். ஆண்டவர் எப்படி ஒரு தூதனை அனுப்புனா எப்படி இருக்குமோ அதெல்லாம் நாங்க நேரடியா பாக்குறேன். அவர் இருங்க போய் ஒரு பச்சி சாப்பிட்டு வாங்க, டீ சாப்பிட்டு வாங்கன்னு. நேராக போய் டீ சாப்பிட்றேன். பார்த்தோன்னே நேரம் அண்ணா கிடைக்கல, அந்த ஃபைலில் ரொம்ப பழசாக இருக்குது, நான் சாயந்தரம் 4 மணிக்குள்ளே எடுத்து கொடுத்தேன். இனி 4 மணி வரலும் போராடணுமே. வந்தாச்சு. வந்து வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ணுறேன், படுக்கிறேன், தூக்கம் வரல, எந்திரிக்கிறேன், ஒரே போராட்டம். திடீர்னு 4 மணிக்கு ஒரு ஃபோன், சார் கிடைச்சிருச்சு சார், எடுத்து வச்சுட்டேன். அது உங்களுக்கு 2 காப்பி எடுத்து வச்சிருக்கிறேன். ஐயா நீ 10 காப்பி எடுத்தாலும் பரவாயில்ல, அது கோயில் இடமா இல்லையான்னு மட்டும் சொல்ல. ஐயோ சார் அப்படின்னு கொஞ்ச நேரம் அவன் பேசல. எனக்கு கேட்க மாட்டேங்குது அவன் சொல்றது. எனக்கு யோ என்னையா சொல்லியா சேர்ன்னு நிப்பாட்டிட்டியா? பாஸ்டர் அது கோயில் இடம் இல்ல பாஸ்டர். அப்ப வந்தது பாருங்க. உடனே மறுபடியும் ஆளு. அப்ப அந்த அழுகிற பொழுதும் பயம், திரும்ப இவன் ஏதாவது சொல்லிடுவானோ அப்படின்னு ஒரு பயம். அப்ப மறுபடியும் டேய் இருடா, என் தேவன் பெரிய வர்றா அப்படின்னு நாங்க நெஞ்சா நிமித்திட்டு போறோம். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பயம், இந்த படுவாவி என்ன சொல்ல போறானோ. வந்து பார்த்தோன்னா, ஏய் நீ யாரியா நீ? இவன் உடனே சொல்லவும் மாட்டேங்கிறான், நீ யாரு நீ? நான் சொன்னேன், நான் யாரா, என்ன சார் இப்படி கேட்குறீங்க? யோ என்னாலேயே வாங்க முடியாதியா, நீ கொண்டு வந்த ஃபைல் சாதாரண ஃபைல் இல்லை, அந்த கலெக்டர் எடுக்க சொன்னாலும் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. நீ எப்படியா ஒரு நாளுக்குள்ள பொசுக்கு பொசுக்குன்னு எடுத்துட்டு வர்ற, எப்படியா, எவ்வளோ லஞ்சம் கொடுத்தேன்னு? நான் சொன்னேன் 10 விஷயம் கொடுக்கலைங்க. ஏய் நீ என்ன எப்படி பேசுற அப்படின்னு உடனே தலைவர் சொல்ல, குணா ஏதாவது செய்வான்ப்பா, அதெல்லாம் பண்ணிடுவேன். சரி இரு பார்த்துட்டு சொல்றேன். நான் இவன் திருப்பும் பொழுது என்ன மண்டையெல்லாம் திரும்புது. ஏன்னா அடுத்தது இவன் படிச்சுட்டு என்ன சொல்ல போறான்னு தெரியாத. அப்படி திருப்பிட்டு பார்த்துட்டு மறுபடியும் அடிச்சான். இங்க குப்புன்னு விழுந்து என்ன சொல்ல போறானோ, லொத்துன்னு அடிச்சா பாரு, எனக்கு சொத்து நீங்க விழுகுது. அல்லவரே என்ன சொல்ல போறானோ படுவாவி. அப்பதான் நினைச்சேன், ஆண்டோடைய வார்த்தை ஆசாரியனுடைய வாயில வசனத்தை தேடுவாரு. அவன் வாயில அந்த வார்த்தையை நாங்க தேடணும் பாருங்க. எங்க வாய் எங்க கண்ணெல்லாம் அவன் வாயவே பார்க்குது. என்னன்னா சொல்லுவான், கோயில் அடை இல்லை அப்படின்னு சொன்னா, அப்பா உடனே நம்ம தான் அந்த சொல்லும் பொழுது தேவ அன்பை நம்மளால. இப்ப நான் சும்மா சொல்றேன், நான் அழுதுருவேன் ரொம்ப. அப்ப சொன்னார், நான் உனக்கு கேரண்டி போடுறேன். அந்த வக்கீல் சொல்றார், இந்த இடத்துக்கு நான் கேரண்டி போடுறேன். அந்த ஒருத்தர் சொன்னா பாத்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிற 27 சென்ட் வந்து உங்களுக்கு இல்லைன்னு. நான் சொல்றேன் அந்த இடம் உங்களுக்கு நான் கேரண்டி போறேன்னு. ஏன்னா அவர் கவர்மெண்ட் வக்கீல். அவர் போட்டா அது எங்க கொண்டு போனா, ஹைகோர்ட்டுக்கு போனாலும் செல்லும். அவர் கையெழுத்து போட்டு முத்திரை அடிச்சு கொண்டு போனா இந்த இடத்த வித்துருன்னு. அடுத்த நாள் கிரையம். அதே 47 லட்சம் ரூபாய்க்கு இந்த இடத்த வாங்கணும். அப்ப இந்த இடத்த வாங்கினதுக்கு அப்புறம் இருக்கிற இடத்துக்கு காசு போயிட்டு, மேக்சிமம் எல்லா காசும் இடத்துக்கு போயிட்டு, அதுக்கு அடுத்தது கட்டடத்துக்கு என்ன பண்ணேன், வேற வழி இல்லைல்ல. கட்டடத்துக்கு என்ன பண்ணேன், சர்ச்சை எப்படி கட்டேன், அதில் வேற நிறைய பிள்ளைங்க வாங்கி கொடுத்தது திருப்பி கொடுக்கணும். ஏன்னா நம்ம பழிபடுத்துகிற நிற்கிறவங்க, நம்ம கடங்காரன்னா நின்னா நல்லா இருக்காது அப்படின்னு கட்டடத்துக்கு என்ன பண்ணேங்கிறப்போ, சரி ஆண்டர் சொன்ன போட அஸ்திவாரத்தை. சரி நாங்கள் என்ன பண்ணோம், அப்புறம் எங்கள் ட்ரஸ்ட்டில் கேட்டோம். அவர் சொன்னார், நீங்கள் வந்து காணிக்கை காசில் வந்து நீங்கள் கட்டாதீங்க, நீங்கள் வந்து உங்கள் பேரில் லோனை போடுங்க. ட்ரஸ்ட்டில் அவங்க சொன்னாங்க, நீங்கள் உங்கள் பேரில் லோனை போட்டு அந்த லோன் காசில் வீட்டை கட்டுங்க, அதில் சர்ச்சை கட்டிக்குங்க. அப்படி நாங்கள் லோனை போட்டு கட்டலான்னு பார்த்தா, அவன் பார்த்தா கடைசியில் அவன் சொல்கிற கணக்கு போகிற வீட்டுக்கே சரியாக போச்சு. ஏன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ரூபான்னு தான் கொடுப்பான். அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் மிச்சம் பிடிச்சி இதை கட்டுறதுங்கிறது முடியாது. அப்போ தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி தோண்டுவோம், அஸ்தி பார்த்தன்னு தோண்டியாச்சு.
சரி. தோண்டி முடிச்சு ஃபுல்லர் போடுறதுக்கு ஆள்லாம் வந்தாச்சு. கையில் காசு இல்லை. ஃபில்லர் போட்டு முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் இவ்வளோ தொகை கொடுக்கணும், குறைஞ்சது 2 லட்ச ரூபா கொடுக்கணும். என்கிட்ட இல்லை. ஆனால் நான் தைரியமாக வர சொல்லிட்டேன். கொஞ்சம் தான் இருக்குது, தைரியமாக வர சொல்லிட்டேன். வேலை நடக்குது, வேலை நடந்துகிட்டே இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒன்று ஓடுது, ஆண்டவர் வர சொல்லிட்டுமே, முடிஞ்சால் காசு கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு. வேலை நடந்துகிட்டே இருக்குது. இங்கே ஃபுல்லர் எல்லாம் தோண்டி ஃபுல்லர் போடுறாங்க, தோண்டி அஸ்திவாரம் போடுறாங்க, இல்லை கம்பிக்கு மேலே கட்டி நிப்பாட்டியாச்சு போய் நடந்துட்டு இருக்குது வேலை. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஈரோட்டில் ஜீசஸ் கால்ஸ்க்கு நான் போயிருந்தேன். சரி. போயிருந்தப்போ பின்னாடி ஒருத்தர் 2 பேர் உட்காந்துருந்தாங்க, ஒரு ஃபேமிலி உட்காந்துருந்தேன். ஆவியானவர் சொன்னாங்க, இந்த இடத்துல வந்து திருமணமாகி இத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் ஒரு சகோதரி உட்கார்ந்துருக்குறீங்க, இந்த மீட்டிங்லையாவது உங்களுக்கு குழந்தை கிடைக்காதா அப்படின்னு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் கர்ப்பத்தை திறக்கிறாரு, ஒரு அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கணும்னா அவங்கள தூக்கி வீசிட்டு அப்புறம் பிடிச்ச அவங்க அபிஷேகத்தில் ஃபுல்லாக நிரம்பி அப்புறமா போய் கையை வச்சு ஜோம் பண்ணு, அடுத்த வருஷம் உங்கள் கையில் ஒரு ஆண் பிள்ளை இருக்குது, நான் பார்க்குறேன் அப்படின்னு. அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக கல்யாணம் முடிச்சு குழந்தை இல்லை. ஆண்டவர் சொல்லி முடித்தோன்னா அவங்களுக்கு சொன்ன மாதிரியே கன்சீவ் ஆகிட்டாங்க. கன்சீவ் ஆகி அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் கன்சீவ் ஆகிட்டாங்க. பையன் பிறந்தாச்சு. பையன் பிறந்தோடனே எனக்கு தெரியும், ஆனால் நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு விட்டேன். அவங்க அண்ணனும் லண்டனில் இருக்கிறார், இவங்களும் லண்டனில் தான் இருக்கிறாங்க. அப்போது திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன், கரெக்டாக 11:45 ஒரு ஃபோன். பாஸ்டர், நான் இந்த மாதிரி அந்த சகோதரருடைய அண்ணன் பேசுகிறேன், நான் லண்டன்லேருந்து வந்திருக்கிறேன், உங்களை பார்க்க முடியுமான்னு. நான் என்னங்கிறேன், இல்லை பிரதர், எனக்கு வந்து இப்போ இங்கே சர்ச்சு வேலை நடந்துட்டுருக்குது, என்னால் பார்க்குறது உங்களுக்கு சிரமம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டும் எனக்கு டைம் செலவு. ஐயோ இல்லை பிரதர், இன்னொரு நாள் வேணால் வாங்கலைன்னு. ஐயோ தயவு செய்து சொல்கிறேன் பிரதர், ஒரு 5 நிமிஷம், நான் அந்த வேலை பார்த்தோன்னே போகிறேன்னொன்னே. சரி, எனக்கு ஒரு ஒரு வார்த்தை வருது, இல்லை அவங்கள வர சொல்லுங்கிற போல் ஒரு நடத்தி போகிறது. வார்த்தைன்னா ஒரு ஒரு உணர்த்துதல் வரும். சரி வாங்க பிரதர், இவ்வளோ தூரம் சொல்கிறாரு, அது லண்டன்லேருந்து குறிப்பாக உங்களை முக்கியமாக பார்க்கறதுக்காக வந்தேங்கிறாரு. என்னடா லண்டன்லேருந்து வர்றாங்க, எதுக்கு வர்றாங்கன்னு தெரியலையேன்ட்டு விட்டுட்டேன். இங்கே வந்து கரெக்டாக மணி இங்கே 2:30, இங்கே 4 மணிக்கு இங்கே வேலை முடியணும். அவர் கரெக்டாக 2:30 மணிக்கு இங்கே வர்றாரு. வந்து பார்த்தோன்னே என் மேலே பயங்கர சந்தோஷம். பிரதர், என்ன யாருன்னு தெரியுதானே? நான் சொன்னேன், தெரியலையே. நீங்கள் ஜீசஸ் கால்ஸில் ஒருத்தவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னீங்கல்ல, குழந்தை பிறந்தலாம், அவங்க அண்ணன் தான் நான் அப்படின்னு. எனக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியா பிரதர் அப்படி அப்படின்னு. அம்மா சர்ச் வேலை நடக்குது, நீங்களே எங்கே அப்படின்னு. அப்போ நம்ம அங்கே சர்ச், அங்கே வீடு அங்கே தான் இருக்குது, இங்கே தானே கொண்டு வந்து காட்டும். அப்படியா, என்ன பரவாயில்ல, ஆண்டவர் பரவாயில்ல நடத்துகிறாரு அப்படி அப்படின்னு. தப்புன்னு இல்லை பிரதர், நான் உங்களுக்கு ஒரு காணிக்க அனுப்புகிறேன் அப்படின்னு. நான் இல்லை எதுக்கு அனுப்புகிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை இல்லை, என் தங்கச்சிக்கு வந்து இப்படி ஆயிடுச்சுன்னா நான் ஏதாவது ஒரு காணிக்க கொடுக்கணும்னு நினச்சேன், டப்புன்னு நீங்கள் பண்ணுறீங்க, இருங்க நான் அனுப்பிச்சுட்றேன் அப்படின்னாரு. சரி, நான் ஏதோ எவ்வளோ அனுப்புவாங்கன்னு தெரில, இந்த பில்லர் போகிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அமௌண்ட் என் அக்கௌண்ட்டில் வந்து விழுகுது. அப்போவே கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன், ஆண்டவரே நீங்கள் அற்புதம் செஞ்சிட்டீங்க அப்படின்ட்டு. அப்புறம் இப்படியா திடீர்னு இன்னொருத்தர் வந்து பட்டன் ஒரு 4 லட்ச ரூபா கொடுக்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை கட்ட உதவி செஞ்சாங்க. அப்போ எந்த இடத்துல நம்ம கட்ட முடியுமா அப்படிங்கிற பொழுது இந்த இடத்துல இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு தேவன் பெரிய உதவி செஞ்சாங்க. ஸோ இது அப்போ கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, எப்போ ஓப்பன் பண்ணீங்க? கட்டி முடிக்கிறது நாங்கள் உடனே கட்டிட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம். ஏன்னா வீடும் சர்ச்சும் 2மே ஒன்றா கட்டிட்டோம். இது எந்த வருஷம் ஓப்பன் பண்ண முடியும்? இது ஓப்பன் பண்ணி ஒரு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் இப்போ தான் கட்டணும். 3 வருஷம் தான், இன்னும் ஃபினிஷிங் பண்ணல, எல்லாம் ஃபினிஷிங் பண்ணல. இப்போ மெயின் வந்து நமக்கு இன்னொரு 15 சென்ட் இடம் இருக்குது, அதை வாங்கிறதுக்காகத்தான் நாங்கள் அது ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் எப்படி சொல்கிறது, ஒவ்வொன்றும் தேவன் நடத்தி வந்த பாதைகள்
ஒவ்வொன்றும் அதான் நான் சொல்ல, இந்த நிமிஷம் வரையிலும் எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கூரை போட்டு தான் ஆராதிப்போம். அப்போ வந்து அந்த வெயில் தாக்கம் பயங்கரமாக இருக்கும். ஜனங்க அந்த வேர்வை கொட்டி பயங்கரமாக இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன், நமக்கு இனி ஆண்டவர் கொடுக்குறது ஏசி சர்ச்சாக தான் இருக்கும், ஏசி போட்டு தான் கொடுப்போம். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் பாதையில் இத்தனை வருஷம் போயிட்டோம், இனி நமக்கு ஏசி போட்டது தான். இவங்க எந்த அளவுக்கு அதை நம்பினாங்களோ இல்லையோன்னு தெரில. பட்டுன்னு பார்த்தா ஆண்டவர் பட்டுன்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு பாஸ்டர்மா இருக்காங்க, பாஸ்டர் இருக்காங்க, பட்டுன்னு அவங்க வந்தாங்க, அவங்க 2 ஏசி வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொருத்தர் 2 ஏசி வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் மறுபடியும் ஒருத்தங்க ஏசி வாங்கி கொடுத்தாங்க. இப்படி எதுவுமே எல்லாமே அதுவா நடக்கும். இல்லை, நான் சொல்றது வந்து அப்படி தான் இருக்கும். அப்படி ஆண்டவர் நடத்தி இப்போ நாங்க ஏசி சர்ச்சில் ஆராதிக்கிறோம். சூப்பராக வச்சிருக்கீங்க. பின்னாடி பேக்ரவுண்டு உள்ள என்ட்ரன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எனக்கு கர்த்தருடைய ஆலயம். நான் வீடு எனக்கு பெருசாக கட்டணுங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. நான் அதிகமாக நான் விரும்புறது வந்து ரொம்ப இதாக இருக்குன்னு நான் விரும்ப மாட்டேன். கீழே இருக்கத்தான் நான் ரொம்ப விரும்புவேன். அது என்னமோ தெரில, ஆண்டவர் தாவீதுக்கு நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி. ஏன்னா நாங்கள் ஒரு காலத்தில் எங்களுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, 24 மணி நேரம் ஏசி, கூரையே இல்லாத வீடு, மழை வந்தால் ஸ்கூலில் போய் தங்கணும் அப்படின்னு. அப்போ என்னைய ஊழியத்துக்கு வரும்பொழுதெல்லாம் ரொம்ப பரியாசங்கள். இவன் எப்படி பிழைப்பான்? எங்கள் சொந்தக்கார மத்தியிலும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, எல்லா இடத்துலையுமே உடைக்கப்பட்டோம். ஆனால் அது நல்லது. அது உடைக்கப்படலைன்னு பிரமாணங்களை நான் கற்றுக்க மாட்டேன். ஆவிக்குரிய வழி என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது, கிரயம்னு என்னன்னு தெரிஞ்சிருக்காது. நம்ம எதுவாக இருந்தாலும் கரையம் கொடுத்து தான் நம்ம பிடிக்கணும். விசுவாசம் இல்லாமல் எதுலையும் நம்ம ஓடக்கூடாது. அப்படித்தான் ஆண்டவர் நடத்தினார். ஸோ எல்லாருமே குடும்பத்தில் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு எல்லா ஊழியத்தில் அது ஒரு பெரிய கிருபை. எனக்கு பெரிய அண்ணன் ஏஜில் பாஸ்டா இருக்காங்க. சரி. அடுத்தது அக்கா, அவங்க ஃபேமிலி ஊழியம் செய்கிறாங்க. சின்ன அண்ணன் நானும் இந்த ஊழியத்தை நடத்திட்டு அம்மா அவங்க கூட இருக்காங்க. ஆமா, என் கூட இருக்காங்க. எல்லாருமே ரசிக்கப்பட்டு அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சின்ன வயசுலேருந்து உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தர் எப்படிலாம் செயல்பட்டு நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது பயங்கர ஆச்சரியமான காரியங்கள். இப்போ நிறைய 300 பேர் சபைகளில் இப்போ 300 பேர் 2 ஆராதனைங்க நடத்து 2 ஆராதனை. ஆமாம். ஸோ இன்னும் அதிகமாக ஃப்யூச்சரில் என்ன விஷயம் ஆண்டவர் உங்களுக்கு வச்சுருக்காரு, என்ன ஊழியத்தில் என்ன செய்யணும்? எங்களுடைய ஊழியத்தினுடைய முதல் அஸ்திபாரம் என்ன அப்படின்னா, இந்த சபைக்குள்ளே நாட்டப்படுறவங்க எல்லாருமே நித்திய ஜீவனுக்குள்ளே போயிடணும், பூரணமடையணும். அடுத்தது இங்கே வர்றவங்க எல்லாருமே பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படணும். எனக்கு வந்துட்டு நம்ம தேசத்தை அசைச்சிட்டோம், பெரிய சாதிச்சிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், அதெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு ஒன்றே ஒன்று, என்னை எதுக்காக பிடிச்சாரோ அதை நான் தொடரணும், அதை பிடிக்க வாஞ்சிக்கணும். அடுத்தது அவர் சொன்னதை செஞ்சு முடிக்கணும். இப்போ அதனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த 2 பசங்களும் அண்ணன் பசங்களும் இப்போ ஊழியத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்கள உருவாக்கிட்டு வர்றோம். இங்கே இருக்கிறவங்க யாருமே விசுவாசியம் கிடையாது. எல்லாரையுமே ஊழியத்துக்கு உருவாக்குறது தான் எங்களுடைய தரிசனமே. ஏன்னா அந்த யுத்த களத்தில் ஏதோ ஒருத்தர் இல்லை, முழு சபையும் யுத்த களத்தில் நிற்கணும். அப்படித்தான் இங்கே யுத்த பயிற்சிகளை கொடுத்து ஒவ்வொரு வாரமும் பைபிள் ஸ்டடி எடுத்து ஆவிக்குரிய மண்டலத்தில் எப்படி இருக்கணும், உலகத்தில் எப்படி இருக்கணும், உலகத்தில் எப்படி வேறுபாட்டின்றி ஒவ்வொன்றும் உபதேசத்தில் எடுத்து நடத்திட்டே தான் வர்றாங்க. அப்படி பெரிதான கிருபை. அடுத்தது எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் 3000 பேர் சபைக்குள்ளே நாட்டப்படணும். ஓகே ஓகே ஓகே. அடுத்தது எங்களுக்கு 5000, அதுக்கு அடுத்தது 7000. ஏன்னா அப்போஸ்தல நடவடிக்கையில் ஃபஸ்ட்டு 120 பேர், அதை தொட்டுட்டோம். 3000 பேர் கேட்டோம். இப்போ ஆன்லைனில் எங்களுக்கு 3000 தாண்டிட்டாங்க. இந்த சபையினுடைய அங்கத்தினர் ஆன்லைனில் எங்களுக்கு 3000 குடும்பங்கள் அங்கமாயிட்டாங்க. அந்த தரிசனம் ஆன்லைனில் நடந்துடுச்சு. ஆனால் சபையில் வந்து இப்போ நடக்கணும். அடுத்தது வந்து 5000 நோக்கிறோம், அதுக்கு அடுத்தது 7000 நோக்கிறோம். அடுத்தது இன்னொன்று வந்து நமக்கு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஃபயர் கேம்ப் நடத்தணும். அந்த ஃபயர் கேம்ப்னா ஏதோ வந்தாங்க, அபிஷேகத்தை பெற்றாங்க, போனாங்கன்ட்டு இருக்கக்கூடாது. அந்த ஒரு முறை அந்த அக்னி விழுந்துட்டா வருக வரையிலும் அந்த அக்னி அவங்கள விட்டு நீங்கக்கூடாது.
அவங்கள உருவாக்கணும். அந்த ஒரு பெரிய தரிசனத்தில் ஓடிட்டுருக்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லாமல் எதையும் செய்யக்கூடாதுங்கிறதுல ரொம்ப என்னை இல்லாமல் நீ ஒன்றும் செய்யக்கூடாது, அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குற நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபைனலாக ஒரு ஸ்டேட்மெண்ட். நிறைய ஊழியர்கள் விசுவாசிகள் இருப்பாங்க, நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க? அல்ல, இவ்வளோ நேரம் சிரமத்தை பார்க்காம, இவ்வளோ நேரம் ஒரு ஊழியத்தையும் ஒரு ஊழியத்தின் அழைக்கப்பட்ட மனிதனையும் அழைச்சிட்டாருன்னா அவர் எப்படி நடத்துவார், அவர் எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை கைவிடாமல் நடத்துவார், அழைச்சவர் எப்படி உண்மை உள்ளவர் அப்படிங்கிறத பார்த்தீங்க. ஏன்னா இந்த ஊழியத்துக்கு வரும் பொழுது என்னுடைய இருதயத்தில் இருந்தது, ஒரு கடைக்கு வேலைக்கு போகிறோம், ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம், எந்த நம்பிக்கையில் அவங்ககிட்ட நம்ம வேலை செய்கிறோம். அவன் இத்தனை உள்ளே போகும்பொழுதே சம்பளத்தை கொடுத்துட்டா உள்ளே போகிறான் இல்லை, ஒரு மாதம் வேலை செஞ்சால் அந்த மாதத்துக்குரிய ஊதியத்தை அவன் கொடுப்பான்னு நம்பிக்கையில் தான் நம்ம வேலை செய்கிறோம். ஒரு மனுஷனை நம்பி நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் நம்மளை அழைச்சிட்டாருன்னா அவர் நமக்கு அந்த ஊதியத்தை கொடுக்காம போயிடுவாரா, நடத்தாமல் போயிடுவாரா? அதுதான் என்னுடைய விசுவாசம். அதனால இந்த ஊழியத்துக்கு வர்றவங்க, சபையில் நாட்டப்பட்டவங்க, அவரை நம்புறவங்க 100% அழைச்சவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார். சத்தியத்தை கைகொண்டு நடக்கிறவங்களுக்கு வாசலை திறவுங்கள் அப்படிங்கிற ஒரு சத்தம் சீக்கிரமா கேட்க போகுது. அந்த சத்தியத்தில் நடக்கிறவங்களுக்கு தான் வாசல் திறக்கும், மற்றவங்களுக்கு இல்லை. அவங்க ஏன்னா அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. அதனால நீங்க சத்தியத்தை கை கொள்ளுங்க, அழைச்சவரை கை கொள்ளுங்க, அழைப்புல உறுதியா நில்லுங்க. இந்த உலகத்துல எத்தனை எதிர்ப்புகள், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் எதுக்கும் அஞ்ச வேண்டாம். 1000-10,000 விழுந்தாலும் இந்த கல்லின் மேல் விழுகிறது அது நொறும். அவரை உறுதியா பிடிச்சு, அழைப்பை தெளிவா தெரிஞ்சு உறுதியா அவருக்குள்ள ஓடுங்க. உங்க ஓட்டம் மகிமையா இருக்கும். இந்த பூமியில் ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுது அவன் பிறந்து இறக்குறான். ஆனால் ஆவிக்குரிய உலகம் அப்படி இல்லை, இறந்தா தான் அவருக்குள்ள பிழைக்கவே முடியும். அதனால நம்ம அவருக்குள்ள நம்ம மறித்து அவருக்குள்ள பிழைச்சோன்னா எக்கால சத்தம் அதி சீக்கிரத்தில் கேட்க போகுது. அவர் வருகையில் நம்ம போகணும். அதற்கு உண்டானது என்னவோ அதை நோக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது மட்டும் விசேஷமாக பிரவீன் பிரதருக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படி ஒரு கனமான ஊழியத்தை கொடுத்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா எங்கேயோ ஒரு குன்றில் மறைஞ்சு கிடக்கிற பாத்திரங்களை அது மகிமையுள்ள பாத்திரம் தான் கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு ஊழியம். அப்படி ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட இந்த ஊழியத்தை செய்கிற அருமையான சகோதரருக்காக, அவங்களோட இருக்கிற உடன் ஊழியக்காரருக்காக, என் அன்பு சகோதரி அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்து எங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளையும் எங்களுடைய சாட்சியும் கேட்டு, அது பொறுமையோடு கேட்டு எங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும், காட்டணும் அப்படின்னு தேவ சித்தத்தின்படி செஞ்ச அன்பு ஊழியருக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். கட்டாயம் உங்கள் ஊழியத்தில் கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் நினச்சதுக்கும் வேண்டுவதற்கும் பெரிய காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இவைகளிலும் பெரிதான காரியங்களை காண்பாயின்னு சொன்னார். கட்டாயம் நீங்கள் காண்பீங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி பேசுவோம். நேரத்தை ஒதுக்கி ஏர்லி மார்னிங் 3:30 ஆயிடுச்சு. ஃபுல்லாக நிறைய ஒதுக்கியில் பேசியிருக்கோம். வரும் நாட்களில் இன்னும் உங்களை மீண்டும் சந்திச்சு நிறைய காரியம். நன்றி. God bless you, brother. Praise the Lord.